இன்னும் நான் சென்னைக்கு போகலங்க. நாகர்கோயிலில் பார்த்துருப்பீங்க இல்லையா? தொடர்ந்து வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நாகர்கோயிலில் ஒரு சர்ச்சில் பேசிட்டு நாகர்கோயிலில் என்னது ஆசாரி பள்ளம் அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நோயாளிகளை பார்த்து ஓடமாஸ் வாங்கி கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நேற்றே சென்னைக்கு கிளம்ப வேண்டியது. நேற்று ஒரு இறப்பின் செய்தி. எங்கள் சொந்தக்காரங்களில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாப்புலன்னா, இங்கே திருநெல்வேலி மாவட்டம் பரப்பாடி அவங்க வீடு ஆக்சிடெண்ட், பைக் ஆக்சிடெண்ட். நேருக்கு நேராக இந்த பைக்கில் ஒரு 2 பேர், இந்த பைக்கில் ஒரு இவர் எங்கள் சொந்தக்காரர் நேருக்கு நேராக மோதி மன்னார்புரம் விளக்கு, மன்னார்புரம்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் தெசமலை போகிற ரூட்டில் அதுக்கிட்ட ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட் அவுட். 3 பேருமே இறந்துட்டாங்க. பைக்கு ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேராக மோதினதில். இப்போ அந்த இறப்புக்கு போகிறதுக்கு தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நாகர்கோயிலில் இருந்து இப்போ நாங்குநேரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உட்காந்துருக்கேன். இன்னும் பாடி வந்து பாளையங்கோட்டை ஹைகிரவுண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரலை. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயசு ஒரு 30 வயசு, அதில் இறந்து கிடக்கிறவங்கள பாருங்க, எல்லாருக்கும் 20-25 வயசு. இந்த மாதிரி மரணங்கள் ஏகப்பட்டது. ஆக்சிடெண்ட் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் குடும்பத்துலேயும் இருக்கும், என் குடும்பத்தில் இருக்கும், நம்ம நண்பர்கள், இந்த மாதிரி பலவிதமான விபத்துகள். ஆனால் இந்த பலவிதமான விபத்துகள் மத்தியில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் மட்டும் எப்படி உயிரோட இருக்கும்? எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறோம், பைக்கில் போனவங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, ஸ்பாட் அவுட்டு, கை போயிடுச்சு, கால் போயிடுச்சு. காரில் போனவங்க குடும்பத்தோட செத்து போயிட்டாங்க. ஏன் நீங்களும் நானும் தான் என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களே பல பேர் சொல்லுவீங்க, எப்பா நான் பஸ்ஸிலலாம் ஏறினதே இல்லையா, நான் எங்கே போனாலும் காரில் தான் போவேன், எங்கே போனாலும் பைக்கில் தான் போவேன், பக்கத்து தெருவில் கடைக்கு போய் சும்மா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸு அது கூட நான் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணுவேன். பெண்கள் குழந்தைங்களை ஸ்கூலில் விடுறதுலேருந்து எல்லாத்துக்குமே, கணவனுக்கு ஒரு பைக்கு, மனைவிக்கு ஒரு பைக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு பைக்கு, ஒரு வீட்டுக்கு 4 பேர் இருக்காங்கன்னா 5 பைக்கு, ஒரு காரு, 2 காரு. இந்த மாதிரி விபத்துகள்ல இருந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும், அப்போ இன்னைக்கு பலவிதமான விபத்துகள் நடக்கு. அவங்க எல்லாரோட நீங்களும் நானும் புனிதமானவர்களா, பரிசுத்தவான்களா? அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போ நம்மளை மட்டும் செட்டைகளின் மறைவிலே பாதுகாக்கிறார். விபத்துல இருந்து, நாச மோசங்கள்ல இருந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களையும் என்னையும் மட்டும் பாதுகாப்புறப்பல மற்றவங்கள, அப்ப அவங்களோட நம்ம பயங்கரமான ஆட்களா? தினம் தினம் பைபிளை படிச்சு அப்படியே நேர் முட்டங்கால்ல இருந்து ஜெபம் பண்ணி இல்ல. அப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் இன்னைக்கு பலவிதமான விபத்துகள்ல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை காப்பாத்தி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஒண்ணும் இல்லை. நம்ம ஒண்ணு சொல்லுவோம், எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லியிருப்பீங்க, நல்ல மனுஷன் ஐயா. ஒரு எறும்புக்கு கூட என்ன பண்ண மாட்டான், துரோகம் நினைக்க மாட்டான். பைபாஸ்ல அடிபட்டு செத்து போயிட்டான் ஐயா, தங்கமான மனுஷன் ஐயா, கோல்டுயா. அவனை போல ஒரு ஆளு உலகத்துல நீ தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்டாங்க. அன்பானவர், பண்பானவர், பாசமானவர், பல பேருக்கு உதவிகள் செய்பவர், பல குடும்பங்களை வாழ வச்சவர், பல பிள்ளைகளை படிக்க வச்சவர், ஒரு கிராமத்தை தத்தெடுத்து நலத்திட்ட உதவிகள் செய்தவர். எங்க ஊருக்கு தண்ணி டேங்க் கட்டி கொடுத்துருக்காரு, எங்க ஊருக்கு ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காரு, எங்க ஊர் பஸ் ஸ்டாண்டு அவர் தான் கட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம்ல, அவரு ஏன் செத்து போறாரு, நீங்களும் நானே ஏன் உயிரோட இருக்கோம்? அப்ப என்ன காரணம் அப்படின்னா, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் அயோக்கியர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் உங்களை என்ன பண்ணியிருக்காப்ல, உயிரோட வச்சிருக்காப்ல. என்ன காரணம்? 4 பேருக்கு உதவி செஞ்சவன், நான் நல்ல ஒரு மனிதர், அவரு செத்து போறாரு அப்படின்னா அவரோட வேலை முடிஞ்சு போச்சு.
பூமிக்கு வந்து அவர் மூலமா ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, அதோட அவரோட பாட்டு முடிஞ்சிருச்சு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாங்கிட்ட கூப்பிட்டுக்கிறாப்ல. ஆனா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் மனதளவுலையோ இல்ல நம்ம உடல் அளவுலையோ யாருக்கோ ஒருத்தருக்கு என்ன பண்ணியிருப்போம், தீங்கு விளைவிச்சிருப்போம். யாருக்கோ ஒருத்தரோட குடும்பத்தை என்ன பண்ணியிருப்போம், நாசமாக்கி இருப்போம். யாரோ ஒருத்தரை அள வச்சிருப்போம், யாரோ ஒருத்தரை கண்ணீர் வடிக்க விட்டுருப்போம், யாரோ ஒருத்தரை இல்ல பல பேரை நிந்தனைக்குள்ளாக்கி இருப்போம். அதுக்காகத்தான் அதை நம்ம சரி பண்ணணும். எந்த குடும்பத்துக்கு விரோதமா நம்ம செயல்பட்டு இருக்கோமோ அந்த குடும்பத்தை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் ஆசீர்வாதமா என்ன பண்ணணும், மாத்தணும். எந்த ஒரு தனிநபருக்கு விரோதமா நம்ம அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிருக்குமோ, அவங்க கிட்ட பேசாம இருக்குமோ, அவங்க கிட்ட சண்டையில இருக்குமோ, செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்றோமோ, நம்ம சாவறதுக்குள்ள அவங்க மூஞ்சில முழிச்சு அவங்க கிட்ட கை கொடுத்து, ஏலே நீ என் தம்பில, நீ என் அண்ணல, அதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் உயிரோட வச்சிருக்காப்ல. பல பேருக்கு நல்லது செஞ்சவர் அவ்வளவுதான், நல்லது செஞ்சுட்டாரு, போய் சேர்ந்துட்டாரு. ஆனா நீங்களும் நானும் தீங்கு செஞ்ச இருக்கிறதுனாலதான் அதுல இருந்து நம்ம பல குடும்பத்தை அள வச்சிருக்கோம்னா அந்த குடும்பத்தை சிரிக்க வைக்கணும். யாரை வச்சு ஆண்டவர் செய்வாப்ல? நான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க குடும்பத்தை நாஸ்தி பண்ணிட்டேன், சின்ன பின்னமாக்கிட்டேன், இல்ல தனிநபராகிய உங்களை என்ன பண்ணிட்டேன், டேமேஜ் பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சு, உங்க சோழியை முடிச்சிட்டேன். அந்த நிவாரணம் யார் பண்ணணும்? ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சார்லஸ் ஆகிய என்ன இதே மாதிரி நடு ரோட்ல போட்டு தள்ளிட்டாப்லன்னா உங்களுக்கு நான் பண்ணது அப்படியெல்லாம் இருக்கும். அதுல இருந்து என்ன பண்ணணும், அதை நான் உங்களுக்கு சரி பண்ணணும். அதுக்காக அயோக்கியர்களாகி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல மருத்துவமனையில பிறந்த குழந்தை செத்து போகுது, 5 வயசு குழந்தை, எதுக்குதான் நம்ம மறிக்கிறோம், எதுக்கு நம்மளுக்கு கேன்சர் வருது, எதுக்கு நம்மளுக்கு நோய் வருது, இந்த நோய்க்கான பேர் என்ன, அது கூட தெரியாத குழந்தைங்க எவ்வளவோ மறிச்சு போறாங்க, வியாதியில கிடக்குறாங்க. ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோட வச்சிருக்காங்கன்னா அந்த 5 வயசு 10 வயசு குழந்தை அதோட நீங்களும் நானும் பரிசுத்தவானா? அயோக்கியர்கள். யாருக்கோ ஒருத்தருக்கு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கோம். ஒண்ணு குடும்பங்களுக்கா இருக்கும், இல்ல ஒரு சொசைட்டிக்கா இருக்கும், இல்ல ஒரு நம்ம தெருவுல உள்ளவங்களுக்கா இருக்கும், இல்ல நாட்டு மக்களுக்காகவே கூட இருக்கும். அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காப்ல, எடுக்க மாட்டாப்ல. அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் உயிரோட இருக்கிற எதுல விட்டேன், அப்ப நல்லா பாருங்க. நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம மூலமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம கிறிஸ்டியானிட்டியில உடனே ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு அழைக்கிறார், ஊழிய பாதை, பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், கிராமப்புற ஊழியம், மிஷினரி ஊழியம், திருச்சபை மினிஸ்ட்ரி கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒண்ணு நம்மளை அறியாமையோ இல்ல தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணியிருக்கோம்னா அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும், நம்ம தாங்க ஒப்புரவாகணும். நம்மளை ஆண்டவர் எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுங்க, பைபாஸ்லயோ இல்லை வீட்டு பக்கத்துலயோ பைக்ல இருந்து விழுந்து செத்து போயிட்டோம், கார் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டோம், அப்புறம் நம்ம யாரு கூட போய் ஒப்புரவாக? செத்த பணத்து கூட கட்டி பிடிச்சி அழுது என்ன பிரயோஜனம்? அதனால என்ன பண்ணுவோம், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அயோக்கியர்களாகிய பச்சளம் குழந்தைங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க, அந்த மாதிரி இடங்கள்ல ஒண்ணும் அறியாதவங்க என்ன பண்றாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, யாருக்குமே தீங்குனா என்னன்னே தெரியாது, நம்ம பாஷையில தான் பைத்தியக்காரர்கள், அவங்களும் ஆக்சிடென்ட்ல மரிச்சு போறாங்க. ஆனா அந்த மாதிரி இடங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் உயிரோட வச்சிருக்காங்கன்னா நம்ம சுயநலத்தோட சுய புத்தியோட யாருக்கோ ஏதோ பண்ணியிருக்கோம். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், சமாதானம் சந்தோஷம் உண்டாகணும். அதுக்காக தான் நம்மளை வச்சிருக்காப்ல. இன்னைக்கே என்ன பண்ணுங்க, சும்மா சொல்லிக்கலாம், ஏலே என் உடம்பு தேக்குல, தேக்கு சந்தனம் ஒண்ணும் கிடையாது. உங்க கையை எடுத்து இந்த இடத்துல அடிங்க, 2 அடி அடிங்க வேகமா, பின்மண்டையில கரெக்டா, இந்த பின்மண்டையில 2 அடி அடிங்களேன். இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகி சாவுறது, மறிக்கிறதுக்கு காரணம். பின்மண்டையில அடிபட்டா. ஆனா நம்மளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஹெல்மெட்டா பாதுகாத்து வச்சிருக்காப்புல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்,
போய் யார் கூடயா சண்டை போட்டிருக்கீங்க, யார் கூடயாவது வன்மம், யார் கூடயாவது பிரச்சனை, எல்லாத்துல இருந்தும் என்ன பண்ணுவோம்? லவ், அன்பு, சமாதானம். சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை எடுத்துட்டு போட்டோம். ஓகே, அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு எனக்கும் சேர்த்து தான். நன்றி. பஸ் வந்துருச்சு. திசையன் விலை